இந்த நாளில் நாம் வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஆண்டவர் இந்த ஆண்டில நம்மளுடைய சபைக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நாம் மீண்டும் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் என்னென்ன காரியங்கள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் இந்த வாக்குத்தத்தத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் மீண்டும் வந்து தியானிக்க போகிறோம். எடுத்து ஒரு வாசிங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இங்கே பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய வார்த்தை, சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் ஆண்டவர் இப்படியா இருக்கிறாராம், தலைவராய் இருக்கிறார். சகல அதிகாரத்துக்கும் துரைத்தனத்துக்கும் அவர் தலைவராக இருக்கிறார். அவருடைய கண்ட்ரோல் மீறி எதுவுமே இந்த பூமியில நடக்கவே நடக்காது. எப்பேற்பட்ட ராஜாக்களாக இருந்தாலும், நம்மளாம் ஒரு தேசத்துல வந்து யார் அதிகாரம் படைச்சவன்னு சொல்லுவோம்? அந்த தேசத்துடைய பிரசிடென்ட் இல்ல பிரைம் மினிஸ்டர் இல்ல அந்த தேசத்தை ஆளுகிற ராஜாவாக இருந்தால் ராஜா. யாரு ஆளுகையில் இருக்கிறார்களோ அவர்களை நாம் அதிகாரம் படைத்தவர்கள் என்று சொல்லி சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அவர்களையே அதிகாரம் செய்கிறவராக ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், அவர் இருந்து கொண்டிருக்கிறார். நீங்க தானியேல் வாசிங்கன்னா 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்களேன். தானியேல் 2:21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அடுத்த வசனம் கூட, அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்துல தங்கும். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடியவர். எப்பேற்பட்ட அதிகாரம் படைச்ச மனிதன் என்று இந்த பூமியில யாரு சொல்லி கொண்டிருந்தாலும் ஒரு இமைப்பொழுது அந்த அதிகாரத்திலிருந்து அவர்களால் தேவனால் என்ன பண்ண முடியும், அவர்களை தள்ளி போட்டு புதிய ஆளுகைக்கு புதிய அதிகாரம் உள்ள மனிதர்களை தேவன் கொண்டு வந்து நிறுத்தணும். நீங்க வேதத்துல வாசிங்கன்னா அப்பேற்பட்ட அநேக சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். எல்லாவற்றுக்கும் அவர் அதிகாரம் படைச்சவராக, எல்லாவற்றின் மேலும் அவர் அதிகாரம் படைச்சவராக இருக்கிறார். அப்படி அதிகாரம் படைச்ச தேவனுக்குள்ளதான் நம்ம எப்படி இருக்கிறோம், பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இப்ப நம்ம முழங்கால் படியிட்டு நாம் செபிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக எப்பேற்பட்ட அதிகாரம் நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்மளை எதிர்த்து நின்னாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய பலனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளைகளை எந்த மனுஷனாலையும் அதிகாரம் செலுத்த முடியாது. தேவனை தவிர அவர்களை இவங்க நம்ம கீழ்ப்படிய வேண்டும். எல்லா அதிகாரத்துக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். எல்லா அதிகாரம் நமக்கு மேல இருக்கக்கூடிய ஆபீஷியல் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆனா ஒருத்தர் நம்மளை ஒடுக்க நினைச்சானா ஆண்டவர் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார். நமக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் எழும்ப ஆரம்பிச்சானா ஆண்டவர் அந்த அதிகாரத்துல அவனை என்ன பண்ணுகிறார், தள்ளி போடுகிறவராக இருக்கிறார். அத்தனை அதிகாரம் உள்ள தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை குறித்து அவர் சொல்லுகிறாப்ப நாம் ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவருடைய நினைவு, ஆண்டவருடைய எண்ணங்கள், ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அது எப்பொழுதும் உயர்ந்தவைகளாகவே இருக்கிறது. நம்மளை குறிச்சு ஒரு மனக்கோட்டை கட்டுவோம் பாத்தீங்களா, நம்மளை குறிச்சு நம்மளுடைய எதிர்காலம், நம்மளோட வாழ்க்கை, இதை குறிச்சு நமக்குள்ள என்ன இருக்கும், ஒரு கற்பனை இருக்கும், இல்ல ஒரு பிளான் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்க என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள காணப்படுகிறதோ, என்ன ஒரு மனக்கோட்டை நீங்க கட்டி வைத்திருக்கிறீர்களோ அதை காட்டிலும் விலையேற பெற்ற காரியத்தை தான் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு. அதுதான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கென்று, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கென்று தேவன் உங்களையும் என்னையும் முன்குறித்தவராக இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒரு பெற்றோர்களா இருந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து எவ்வளவு கரிசனை உள்ளவர்களா இருக்கு. நம்மளுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, அந்த பிள்ளைகளுடைய உணவு, உடை, அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடம், எல்லாவற்றையும் குறித்து நாம் எந்த அளவு கரிசனை உள்ளவர்களா இருக்கிறோமோ அதை காட்டிலும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேல அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். எல்லா காரியத்திலும் என் பிள்ளை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதுக்குண்டான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், செய்து முடித்தவராக இருக்கிறார். நம்ம பிள்ளைகளை எப்படி வந்து
பொல்லாத ஜனங்களை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரத்தில் இருக்கக்கூடிய தேவன் என்ன பண்ணுவோம், அதை காட்டிலும் விசேஷித்தமான நன்மைகளை நமக்கு வழங்காது இருப்பாரா, பரிசுத்தாவியை கொடுக்காது இருப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்மளை உங்களையும் என்னையும் தேவன் முன்குறிச்சது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாக, பரிபூர்ணம் உள்ளவர்களாக இந்த பூமியில வாழும்படியாக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன பண்ணியிருக்கிறார், முன்குறித்து இருக்கிறார். அந்த ஆண்டுல தேவன் நமக்கு அந்த வாக்கு தத்தத்தையும் கொடுத்து அதுல தேவன் நம்மளை நடத்தும்படியாக தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம், என் குடும்பத்துல ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம், என் வேலையில் ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம், என் சரீரத்துல ஒரு பரிபூர்ணமான ஒரு பலன் என்று சொல்லி எது எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில குறைவா இருக்காது எல்லாம் தேவன் என்ன பண்ண விரும்புகிறார், பரிபூர்ணம் அடைய செய்ய விரும்புகிறவராக இருக்கிறார். அதாவது நான் காலையில சொன்ன சிம்பிளா சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பட்ட பாடுடைய டெப்த் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? அவர் எவ்வளவாய் பாடுபட்டார் என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அவர் எவ்வளவாய் பாடுபட்டாரோ அவ்வளவாய் தேவன் நம்மளை அவர் பாடுடைய டெப்த் எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆசீர்வாதத்தின் டெப்த் இருக்குங்க. ஹல்லேலூயா. அவர் இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம், நீங்களும் நானும் அவருக்குள்ள பரிபூர்ணமாய் இருக்கும்படியாக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அவர் கல்வாரி சிலுவையில பட்ட பாடு அந்த கேடு அடைஞ்சார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளவாய் அவர் பாடுபட்ட 6 மணி நேரம் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். நீங்க அதை குறிச்சு சங்கீதக்காரன் தாவீது எழுதும் போது 22ஆம் சங்கீதத்துல அதை எழுதும் போது வாசிக்கலாம். 11ஆம் வசனத்துல வாசிங்க. என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது என்று சொல்லி அங்க சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமா எழுதுறான். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கு என்று சொல்லி சொல்லிக்கிறான். அந்த காளைகளை குறித்து நீங்க பாக்கணும்னா, நீங்க இந்த டிஸ்கவரி சேனல், இந்த நேஷனல் ஜியோகிராபி சேனல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காட்டுல உள்ள அதுங்களுடைய காரியங்களை சில பேர் எடுத்து ஒரு சின்ன வீடியோ கிளிப்பா போடுவாங்க. சில காளைகளை எதிர்த்து சிங்கம் வந்துச்சுன்னா அந்த சிங்கத்தையே அடிச்சு துவைச்சு விட்டுரும். அது சில காளைகள் என்ன பண்ணும், சிங்க கழுத்தை வந்து பிடிச்சிருந்தாலும் தன் கொம்பால குத்தி அதை அப்படியே தூக்கி போடுறதை நம்ம பார்க்க முடியும். அடி வாங்கிட்டு போன சிங்கமும் புலியும் இருக்கு. டைகர்ஸ் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு அது நொண்டியா நடந்து போயிட்டு, இந்த காளைகள் பார்த்தும் அந்த அளவுக்கு அந்த காளைகளுடைய பலன் இருக்கும். அப்பேற்பட்ட பலத்தோடு தான் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணினான், எதிர்த்து நிக்கிறவனாக அந்த பாடுகள் வழியிலே அவருக்கு உபத்திரவத்தை கொடுக்க முடியாத அங்கே அந்த அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கு என்று சொல்லி அவர் சொல்கிறார். 13ஆம் வசனம், பீறி கட்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது, என்னை மரண தொழிலே போடுகிறேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் படப்போகிற பாடுகள், அதாவது உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில படப்போகிற பாடுகளை குறித்து இங்க தாவீது ராஜா, சங்கீதக்காரன் தாவீது அழகாக எழுதி வச்சிருக்கிறான். அவன் எழுதினை காட்டிலும் அதிகமாக தான் ஆண்டவர் என்ன பண்ணார், நமக்காக அவர் பாடுபட்ட அவருடைய சரீரத்துல அந்த சங்கிலியெல்லாம் அடிக்கும் போது முள்ளு போல இருக்கும். அதுக்கு எவ்வளவோ வந்து டெப்த் சொன்னாங்க, ஆழத்தை சொன்னாங்க. அதை அடிச்சு வரும்போது அந்த முதுகில் இருக்கக்கூடிய சதையெல்லாம் என் முதுகை உழுது போட்டார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் தான். உழுது போட்டார், ஒரு நிலத்தை உழும் போது அந்த நிலத்துல இருக்கக்கூடிய மண் அப்படியே உள்ள இருக்கக்கூடிய மண் அது அப்படியே வெளியில கொண்டு வரும். அந்த மண்ணை உழுவது போல ஆண்டவரே இயேசு கிறிஸ்துடைய முதுகை உழுது போட்டார்கள் என்று சொல்லி நம்ம வேதம் பார்க்க முடிகிறது. அவர் சுமந்து கொண்டு போன அந்த கல்வாரி சிலுவையோட வெயிட், அந்த சிலுவை வந்து 150 கிலோ வெயிட் இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அவர் கையிலையும் காலையும் அடிக்கப்பட்ட ஆணி அவ்வளவு மொத்தமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அந்த ஆணி அடிச்சா அப்படியே அந்த நரம்பு இரம்பு எல்லாம் வச்சு அப்படியே இழுத்து கொண்டு வருமா.
அந்த அளவுக்கு பாடுபட்ட அது எல்லாம் ஒரே நோக்கம் என்னவென்றால் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள இந்த பூமியில பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக தான். வேற ஒரு நோக்கம் கிடையாது. இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசி அந்த பாடுகளை குறித்து எழுதும் போது வாசிங்க 53ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமல் போனோம். அவர் துக்கம் நிறைந்தவராய் பாடு அனுபவிக்கிறவராய் இருந்தார், நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். இன்னும் நீங்க ஏசாயா 52ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களா. மனுஷனை பார்க்கலாம் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கலாம் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்பு அடைந்தார்கள். எவ்வளவு மரணம், அவ்வளவு வேதனை, அவ்வளவு உபத்திரவத்தை அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். அவரை பார்க்கக்கூடிய ஜனங்கள் ஏன் பிரமிப்படைந்தார்களா? மரித்தவர்களை உயிரோடு எழும்ப செய்த மனிதன் இவன் தன்னிடத்தில் வரக்கூடிய பிறவி குஷ்டரோகியா இருந்தால் கூட, பிறவி குருடனா இருந்தால் கூட எல்லாருக்கும் விடுதலை கொடுத்த மனுஷன். அந்த மனுஷன் இன்னைக்கு அந்த கேடு அடைந்தவராக அந்த கல்வாரி சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறவர் எல்லாரும் அதிசயப்பட்டார்கள், பிரமிப்படைந்தார்கள் என்று சொல்லி அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியில நான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த கல்வாரி சிலுவையில பாடுபட்டாருங்க. இன்னும் ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையில வாய்க்கும். கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினாராம். அதாவது லேவியராமத்தை நீங்க வாசிங்கன்னா, ஒரு மிருகம், பலி செலுத்தப்படக்கூடிய மிருகம், அதை எப்படி பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த மிருகத்துக்கு வேதனை வராதபடி நீங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அது என்ன பண்ணணும்? நரம்பு, அந்த கழுத்துல இருக்கக்கூடிய நரம்பு தான் ஃபர்ஸ்ட் வெட்டணும். அந்த வெட்டி அந்த நரம்புல வரக்கூடிய ரத்தத்தை கீழே சிந்தி அந்த ரத்தத்தை பிடிச்சுதான் பலிபீடத்துல பாவ நிவர்த்தி செய்வாங்க. அந்த குற்ற நிவாரண பலியெல்லாம் அப்படி செலுத்துவாங்க. அப்ப அந்த மிருகம் அந்த நரம்பை கட் பண்ணும் போது சரீரத்துல கூடிய ரத்தம் வெளியில வரும்போது அது அப்படியே சரீரம் எல்லாம் அப்படியே ஒடுக்க ஆரம்பிக்கும். அது வேதனையினால துடிக்காது, அந்த சரீரம் ஒடுங்குறதுனால அது துடிக்க ஆரம்பிக்காது. அது சரீரத்துல வேதனை இல்லாதபடி நீ அதை பலி செலுத்த வேண்டிய அது பாவம் செய்யாது, மற்றவருடைய பாவத்தை சுமக்கிறதுனால அதுக்கு எந்த ஒரு வேதனையும் இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் பலி செலுத்துவதற்கென்று அந்த மாதிரி பிரமாணத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய பிரியம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியம்னா, தம்முடைய குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்தி உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் சித்தம் உள்ளவராக இருந்தார். அந்த உபத்திரவத்தின் டெப்த் எவ்வளவு என்று சொல்லி நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா, அந்த அளவுக்கு உங்களோட ஆசீர்வாதத்தின் டெப்த்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். சாதாரண ஒரு ஆசீர்வாதம் கிடையாதுங்க. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவினால ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்களும் நானும், அவரோட உடன்படிக்கை பண்ணப்பட்ட நீங்களும் நானும், நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஒரு சாதாரண ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்காண்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ பிரயாசப்பட்டு என்ன பண்ணுகிறோம்? நம்மளுடைய குடும்பம் எப்படியாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம கஷ்டப்படுகிறோம். நம்மளை பார்க்கலாம் ஆண்டவர் நம்ம நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி இழந்து போனதை தேவன் நமக்கு மீண்டும் நம்மளுடைய கரத்துல கொண்டு வந்து கொடுக்கும்படியாக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார்.
எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி இந்த பூமிக்கு கடந்து வந்து பிதாவாகிய தேவன் அவரை பாடுகளுக்கு உட்படுத்துவது எல்லாவற்றையும் அந்த கல்வாரி சிலுவையில சகித்தார். இமை பொழுது அந்த உலகத்தின் பாவங்கள் எல்லாம் அவருடைய தலையில வந்திருக்கும் போதுதான் அவர் தேவன் தம்முடைய முகத்தை மறைக்க ஆரம்பிக்க, தேவ பிரசன்னத்தை இழக்க ஆரம்பிக்கிறார். அதனாலதான் அங்க சொல்ல, என் தேவனே ஏன் என்னை நீர் கைவிட்டீர் என்று சொல்லி அவர் அங்கே வந்து அவர் சொல்லுகிறார். மற்றபடி வேதனை நிமித்தம் அல்ல, உங்களையும் என்னையும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நம்ம வாசம் வரக்கூடிய சந்ததியை அவருடைய கண்களுக்கு முன்பதாக வைத்து எல்லாவற்றையும் அவர் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். அவ்வளவு பாடு, அவ்வளவு வேதனை, அவ்வளவு துக்கம், அவருடைய முக ரூபம் அவ்வளவு அந்த கேடு அடைந்தது எல்லாம் உங்களையும் என்னையும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக வைத்து என்னை ஆராதிக்கக்கூடிய பிள்ளை, என்னை விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகளோட வாழ்க்கையில பரிபூர்ண ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர் சகித்தார். அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒண்ணு, தேவ பிரசன்னம் அவரை விட்டு விலகி போகிறதா. அந்த பிதா தம்முடைய முகத்தை மறைக்கிறதா அவரால் தாங்கிக் கொள்ள, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கதற ஆரம்பிச்சார். ஆனா உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் என்ன பண்ணினார், அந்த கல்வாரி சிலுவையில் நீங்க வந்து 2 கொரிந்தியர் 8:9 வாசிங்கன்னா, நம்மளை ஐஸ்வர்யவான்களாக்கும்படியாக அவர் தரித்திரரானார் என்று சொல்லி அங்க பவுல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நாம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக, ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படியாக என்ன பண்ணார், ஆண்டவர் தரித்திரரானார் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில உண்டான எல்லா தடையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில உடைச்செறிஞ்சாருங்க. நீங்களும் நான் நமக்கு ஏசாயா 57 நினைக்கிறேன், 57 58 59 வாசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கு நடுவாக, உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குறது. இந்த பிரிவினை ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த தடையாக காணப்பட்ட தடையை கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் உடைச்செறிகிறார். நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஈசாக்கு யாக்கோபுலாம் என்ன பண்ணுவாங்க, தான் யாரை கல்யாணம் பண்ண போகிறோமோ அவங்களுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, நகை எல்லாம் கொடுத்து விடுவாங்க. அந்த நகை ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்து போட்டு என்ன பண்ணுவாங்க, மணமகளை கட்டி கொண்டு வருவாங்க. ஆனா நம்ம எப்படியாப்பட்ட சந்ததி, நான் காலையிலையும் டிக்ளேர் பண்ண, நான் எல்லா இடத்துலையும் டிக்ளேர், நான் வாங்கினதை திருப்பி கொடுத்துட்டேன்பா. எனக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியுது, சிஸ்டர் வந்து நீ திருப்பி கொடுத்துருமானா அவங்களும் கொடுத்துட்டாங்க. நம்மளாம் ஆண்டவருடைய சந்ததியா இருக்கணும், ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கணும்னா கொடுக்கறவளா இருக்கணும், வாங்குறவளா. ஒருவேளை வாங்கி இருந்தா இப்ப கொடுக்கறதும் பிரச்சனை கிடையாது, வாங்கினது அப்படியே திருப்பி என்ன பண்ணலாம், 50 பவுன் போட்டா 50 பவுன் கொஞ்சம் வைத்தறிச்சலாதான் இருக்கும், பரவாயில்ல, கொடுத்தாலும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், இவங்க நகைகளை போட்டு அந்த அந்த நகைகளாலதான் அந்த மணவாட்டி என்ன பண்ணுவா, அலங்கரிக்கப்படுவார். ஏன்னா உங்களையும் என்னையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய மனவாட்டியாக நித்திய விவாகத்துக்கென்று உங்களை நான் நியமித்து கொண்டேன் என்று சொல்ல ஓசியா 2:19-20 நீங்க வாசிங்களா. ஓசியா 2:19-20. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ள, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உங்களையும் என்னையும் மனவாட்டியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கார், நியமித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த கல்வாரி சிலுவையில தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். நீங்க பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால அலங்கரிக்கப்படும்படியாக. ஒரு திருமணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரு அதிகமா அலங்கரிப்பாங்க, மணவாளனா மணவாட்டியா? மணவாட்டி தான். மணவாட்டியை தூக்குனா அவனுக்கு தூக்கிட்டு போனான்னா அவனுக்கு 50-60 பவுன் தேரும், நம்மளை தூக்குனா 1 பவுன் தான் தேரும். ஒரு திருடன் கல்யாணத்து வேணா மணவாட்டி தான் தூக்கிட்டு போனா அந்த மணவாட்டி தான் மணவாளனை பார்க்கலாம் அதிகமாக அலங்கரித்து வைத்திருப்பார்கள். இதுதாங்க ஆண்டோடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியம்.
மணவாளனாகிய அவர் தன்னுடைய மணவாட்டை அலங்கரிக்கும்படியாக, பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் அலங்கரிக்கும்படியாக தன்னை அந்த கல்வாரி சிலுவையில ஊற்றி கொடுத்தார். ஊற்றி கொடுத்து நம்மளை அலங்கரிக்கும்படியாக அவர் காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார், செய்கிறவராக இருக்கிறார். அதனால அதை நாம் புரிந்து, நாம் இழந்த ஏதேன் தோட்டத்தில் இழந்த அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை மீண்டும் ஒவ்வொரு பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எல்லா தடைகள், நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவதற்குண்டான எல்லா தடைகளும் தேவன் எடுத்து போட்டாருங்க. ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்ப தடை எங்க இருக்கு? நம்மள்ட்ட தான் இருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் இந்த காரியத்தை ஆசீர்வதிச்சு கொடுத்திருக்கா, நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். நம்ம காத்துக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும், அவரு தான் காத்துக்கிட்டு இருக்காரு. இவன் எப்ப ஆயத்தமாகி வருவான், இந்த ஆசீர்வாதத்தை இவன் கையில கொடுப்பதற்கு எப்ப இவனுக்குள்ள ஒரு ஆயத்தத்தோட என் சமூகத்துல வருவான் என்று சொல்லி ஆண்டவர் தாங்க காத்துக்கொண்டு. நம்ம சொல்றது ஆண்டவருக்காண்டி நம்ம காத்துக்கொண்டு நம்ம தாமதப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்குள்ள ஒரு ஆயத்தம் இல்லாதனால நாம் இன்றைக்கும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். என்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் அந்த ஆயத்தம் கடந்து வர ஆரம்பிக்கிறதோ அன்னைக்கு ஆண்டவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில கடந்து வரும். எல்லாவற்றையும் ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டார். இனிமே உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை எல்லாம் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இனி நீங்க ஜெபம் பண்ணி நீங்க உங்க ஜெபத்தை கேட்டுதான் அவர் ஆசீர்வதிக்கணுங்கிறது அவர்கிட்ட கிடையாது. தானியேல் நம்ம படிச்ச பாத்தீங்களா, இருளில் இருப்பது எல்லாம் அவர் அறிவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறார். உங்களுக்கு உண்டான அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை என்னைக்கு உங்களுக்குள்ள அந்த ஆயத்தம், அதை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஆயத்தம், இந்த பெற்றுக்கொள்ளும்படியான ஆயத்தம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை புதுசா நம்ம வந்திருக்கோம்னா, நம்ம ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த ஞானஸ்நானம் எடுக்கும் போது நமக்குள்ள அந்த ஆயத்தம் கடந்து வருகிறது. ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் பரிசுத்த அபிஷேகத்துக்காக செபிக்கும் போது ஆவியானவர்களுக்குள்ளே வந்து நடத்த ஆரம்பிக்கும் போது அந்த ஆயத்தம் அவர்களுக்குள்ளே கடந்து வருகிறது. வேதத்தை வாசிக்க அந்த ஆயத்தம் அவர்களுக்குள்ளே கடந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க அந்த ஆயத்தம், அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆயத்தம் அவர்களுக்குள்ளே கடந்து வருகிறது. ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்பட அந்த ஆயத்தம், அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆயத்தம் அவர்களுக்குள்ளே கடந்து வருகிறதா இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டு நம்மளை கூப்பிடுவதற்கு முன்பதாகவே, நம்மளை பேர் சொல்லி அழைப்பதற்கு முன்பதாகவே, எப்படி ஆதாம் ஏவாளை உண்டாக்குவதற்கு முன்பதாக ஏதேன் தோட்டத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி அங்கே படைத்து அவர்களை ஆசீர்வதிச்சாரோ, அதே போலதான் உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருங்க. நம்ம இந்த பூமிக்கு வந்த நாம் அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் போது, அவருக்கு பிரியமாய் வாழ ஆரம்பிக்கும் போது இந்த ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில கடந்து வரும். நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு எஜமானுடைய கல்யாண விருந்தை குறித்து ஒரு ஓமையாக சொல்லுவார். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 4-7 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 22, 4-7. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தால் அந்த ராஜா என்ன பண்ணுகிறான், அவருக்கு மேலே கோவப்பட்டு அவர்களை எல்லாம் பட்டணத்திலிருந்து சுட்டரித்து போடுகிறான். சுட்டரித்துட்டு அவன் சொல்லுகிறான், நீங்க தெருக்கல்ல போய் வருகிறவர்களை போய்களை கூட்டி கொண்டு வந்து என்னுடைய விருந்து சாலையை நிரப்புங்க என்று சொல்லி அந்த ராஜா சொல்லுகிறான். அப்படியா இந்த விருந்து சாலை நிரப்பப்பட்ட போது அந்த ராஜா அந்த விருந்தாளிகளை பார்க்கும்படியாக கடந்து வருகிறார். கடந்து வரும்போது நீங்க வாசிங்க 11ஆவது வசனத்திலிருந்து, விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தா என்று கேட்டான்.
அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டான புறம்பான இருளிலே போடுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு ஆயத்தம் இல்லாத, அது விருந்து, ஆயத்தம் பண்ணப்பட்ட விருந்துக்கு வந்த மனுஷனுக்குள்ள ஒரு ஆயத்தம் இல்லாமல் காணப்பட்டுச்சு. அந்த விருந்து சாலைக்கு வர வேண்டிய அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் வந்தது நிமித்தம் அவனை கொண்டு போய் புறம்பான இருளில் போடுங்கள் என்று சொல்லி அங்க ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் வரக்கூடிய ஜனங்களுக்கு வேண்டிய விருந்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சு கூப்பிடுறாரு. நம்மள என்ன பண்ணுவோம்? தலையை கணக்கு பண்ணி தான் சோத்துக்கு அரிசியை போடுவோம். எத்தனை பேர் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தேன். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சுதான் என்ன பண்ணுகிறார்? விருந்து சாலைக்கு அவர்களை கூப்பிடுகிறார். நான் வரக்கூடிய மனுஷன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆயத்தம் அவனுக்குள்ளே காணப்படாதனால அவன் புறம்பான இருளுக்குள்ளே போகிறவனாய் காணப்படுகிறான். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கென்று ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வச்சா உங்களை ஆண்டவர் கூட்டு இருக்கிறார். இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் வைத்து தான் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆயத்தம் உங்களிடத்துல காணப்படுகிறதா? நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய, ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரயாசம் உங்கள்ட்ட இருக்கா? கிரியை உள்ள ஜனங்களா இருக்கிறீங்களா? யாக்கோபு சொல்லும்போது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். இன்னைக்கு கிருபை 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 என்று சொல்லி ஜனங்களை கிரியை செய்ய விடாமல் இன்னைக்கு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கிருபையை வச்சுலாம் அந்த ஆசீர்வாதத்தை, நாம் கிருபையை வச்சு இந்த மனுஷன் ஆசீர்வதிக்க பண்ண ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு? அந்த விருந்து சாலையில அவனை ஆசீர்வதிச்சிருப்பாரு. ஆனா கிரியை இல்லாமல் நம்ம இடத்துல இருந்துச்சு. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ, ஜெபிக்க, வேத வசனத்தை வாசிக்க, தேவனுக்கு பிரியமாய் நடக்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நமக்குள்ள ஒரு ஆயத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நம்ம கரத்துல இருக்கு, போனா ஆண்டவர் போட்ட பிச்சை. பிச்சைனா என்ன? பிச்சைக்காரன் நீங்க இருக்க வீட்டுல இருக்க எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பீங்க, மிச்சம் போனது கொஞ்சோண்டு பொழைச்சு போ, இன்னைக்கு எங்கேயாவது சாப்பிட்டு நீ ஜீவனோட இருன்னு சொல்லி பிச்சைக்காரனை கொடுப்போம். இன்னைக்கு அப்படிதான் நம்ம ஆண்டவர் கருத்துல வாங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனா நமக்கென்று வைத்திருக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆயத்தம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த சிலுவையில செய்து முடித்தவராக இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறனால நம்மளோட வாழ்க்கையில இன்னும் காரியங்கள் மாறாமல் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எது எல்லாம் என் வாழ்க்கையில தடையாக காணப்படும், எதுக்கெல்லாம் நான் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கணும், இன்னும் என்னோட வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்காமல் இருக்கணும், இன்னைக்கு நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க விட்டு கொடுத்து பாருங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்ற ஆரம்பிப்பார். அவர் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சு இனிமேதான் உங்களுக்கு உங்களோட ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கணுங்கிறது ஆண்டவருக்கு கிடையவே கிடையாது. அதான் வேதம் சொல்லுது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகள் உயர்ந்தவைகள் என்று சொல்லுகிறார். அப்படியாப்பட்ட உயர்ந்த நினைவோடு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாக எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து நம்மளை பேர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். ஆனா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம அசட்டை பண்ணுகிற பிள்ளைகளாக, உதாசீனப்படுத்துகிற பிள்ளைகளாக, ஒரு தீர்மானத்தோடு வாழ்கிற பிள்ளைகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அது எல்லாம் அந்த நாட்களிலே மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். நீங்க சவுலுடைய வாழ்க்கையில ஃபெயிலியரும் தாவீதுடைய வாழ்க்கையில சக்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையில தாவீது சக்சஸ்ஃபுல் மனுஷனாக மாறுகிறான், எந்த சூழ்நிலையில நீ சவுல் ஃபெயிலியர் மனுஷனாக மாறுகிறான் நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தேடக்கூடிய காரியத்துல சவுல் அதை தேடாமல் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் தாவீது அதிகாரத்துக்கு வந்த உடனே அந்த உடன்படிக்கை பெட்டியை மீண்டும் தேசத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டியை தேடுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். நீங்க வாசிங்கன்னா 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்ம இடத்துல கொண்டு வருவோமாக.
சவுலின் நாட்களில் அதை தேடாமல் போனோம் என்றால் அதை கேட்ட மூப்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இன்று மீண்டும் அதை நாம் தேடி திருப்பி கொண்டு வருவோம் என்று சொல்லி எல்லாம் சேர்ந்து அதாவது உடன்படிக்கை பெட்டினா என்ன நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள 10 கற்பனைகள், துளித்தக்கோல், மண்ணா பொற்பாத்திரது எல்லாம் இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டியை தேட ஆரம்பிக்கும் போது இந்த உடன்படிக்கை பெட்டினா தேவனுடைய மகிமை வாசம் பண்ணக்கூடிய ஒரு பெட்டி. அது தேவனுடைய மகிமை. நீங்க சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் நீங்க வாசினா ஏலியுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. 2வது அதிகாரத்துல நினைக்கிறேன் ஏலிட்ட சொல்லுவாங்க யுத்தம். பெலிஸ்தர் என்ன பண்ணாங்க, உன்னுடைய 2 பிள்ளைகளை கொண்டு போட்டுட்டாங்க, 2 பிள்ளைகளை கொண்டு போட்டுட்டு அவர்கள் பெட்டியை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லும் போது தேவனுடைய உடன்படிக்கை பற்றி பிடிப்பட்டது என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஏலி அப்படியே கீழே விழுந்து அவன் பிடரி அடிக்கப்பட்டு அங்கே மரித்து போகிறவனாக காணப்பட்டான். தன் பிள்ளைகள் மரிச்சு போனால் கூட அவனுக்குள்ள அந்த கவலை வரல. ஆனா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்டது. நீங்க அவளுடைய மருமகள் என்ன பண்ணுவா, அவ பிரசவம், அவன் குனிந்து இந்த செய்தியை கேள்விப்படாம குனிந்து பிரசவித்து, நீங்க வாசிங்களா அந்த அதிகாரத்தை, 4வது அதிகாரமா, ஆமா 4வது அதிகாரத்துல 21, 22 வசனத்தை வாசிங்க. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டால் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. இந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு விலகி போன மகிமையை சவுல் என்ன பண்ணவில்லை, தேடவே இல்லைங்க. 40 வருஷம் அவன் அதிகாரத்துல இருந்தான். சவுல் ஒரு நாளும் தேடவில்லை. ஆனா தாவீது என்னைக்கு அதிகாரத்துக்கு வந்தானோ திருப்பி அந்த தேவனுடைய மகிமை, அந்த தேவனுடைய உடன்படிக்கை பற்றி தேசத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட்டு அந்த உடன்படிக்கையை கொண்டு வரும்போது நீங்க தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, எந்த யுத்தத்துல அவன் தோத்ததே கிடையாது. எவ்வளவோ யுத்தங்களை செஞ்சிருக்கான், ஒரு யுத்தத்துல அவன் தோற்றதும் கிடையாது. ஒரு யுத்தத்துல ஒரு கத்தி கூட அவன் மேல பட்டதே கிடையாது. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 என்று சொல்ல அவ்வளவு பேரை எதிர்த்து அவன் போராடின போதும் ஒரு துரும்பு கூட அவன் மேல படாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணார், பாதுகாத்தான். ஏன்னா தேவனுடைய மகிமையை சுமக்கும்படியாக தேவனுடைய மகிமை மேல அவன் அவ்வளவு ஒரு வாஞ்சவுள்ள மனுஷனாக காணப்பட்டான். அதனால்தான் கர்த்தர் என்ன பண்ணார், தாவீதை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். ஆனா சவுல் அந்த உடன்படிக்கையை பற்றி தேடாத நிமித்தம் தான் அவனோட லைஃப்ல எல்லாமே அங்க ஃபெயிலியரா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த உடன்படிக்கை பற்றி வேற எதுவும் கிடையாது, இந்த வேதம் தான். இன்னைக்கு இந்த வேதம் தான் நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி. ஒவ்வொரு நாள் இந்த வேதத்தை தேடுறீங்களா? ஒவ்வொரு நாள் இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கிறீங்களா? சவுலை போல நம்ம இருந்தோம் வச்சுங்களேன், தேவனுடைய மகிமை நம்மளோட வாழ்க்கையில பார்க்க முடியாது. தாவீதை போல நாம் இந்த உடன்படிக்கை பெட்டியை நாம் தேடுகிற பிள்ளைகளாக, ஒவ்வொரு நாளும் இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து நாம் அதை வாசிக்கிற பிள்ளைகளாக, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில தேவ மகிமை இன்னும் நாம் சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து வருங்க. தாவீது பாத்தீங்கன்னா பரிபூர்ணமாய் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் பெற்று அவன் முதிர் வயதில் அவன் மரித்து போகிறவனாக இருந்தான். போன வாரம் அதை நம்ம நல்லா தியானிச்சோம். தாவீதை போல நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உடன்படிக்கை பெட்டியை நாம் தேடுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். தாவீதை பாத்தீங்கன்னா ஆலயத்தையும் ஆலயத்துல உள்ள இருக்கக்கூடிய காரியத்தையும் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி வாழ்ந்தான். ஆலயத்தையும் ஆலயத்துல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களை அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தினான். இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லிதான் என்ன பண்ணான், தன் சொத்து எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயத்துக்குன்னு எழுதி கொடுத்தான். எல்லாவற்றையும் ஆலயத்துக்கு எழுதி கொடுத்தான். ஆலயத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டியை முக்கியத்துவப்படுத்தி தான் மீண்டும் அதை கொண்டு வந்து அந்த ஆசரிப்பு கூடத்துல வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்படி. அதனால்தான் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஓட்டம் எல்லாம் ஜெயத்தோட ஓடி முடிஞ்சிச்சு. ஆலயத்தையும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பொருளையும் முக்கியத்துவப்படுத்த. நீங்க ஆலயத்தை முக்கியத்துவப்படுத்துறீங்களா? ஆலயத்தை முக்கியத்துவப்படுத்துறீங்களா? ஆலயத்தை முக்கியத்துவப்படுத்துற பிள்ளைங்கன்னா ஆராதனை தொடங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆயத்தமாகி காத்திருப்பாங்க.
இன்றைய தினத்துல தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆயத்தமாகி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுவாங்க, ஆலயத்தில் அமர்ந்திருப்பாங்க. நான் காலையில சொல்லிட்டேன், வரக்கூடிய சிசிடிவில இனி ரெக்கார்ட் பண்ணி யார் யார் எந்தெந்த டைம்ல வராங்கன்னு சொல்லி டிஸ்பிளேல போட்ட வேண்டியதான். ஆலயத்தை நம்மளோட வாழ்க்கையில முக்கியத்துவப்படுத்தணும். ஆலயத்தை ஆராதனையை முக்கியத்துவப்படுத்தணும். தேவனை முக்கியத்துவப்படுத்தணும். ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களை நாம் முக்கியத்துவப்படுத்தணும். ஆலயத்துக்கென்று ஏதாவது நாம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏதோ வந்து போகிறவர்களா இருக்கக்கூடாது. ஏதோ வந்தோமா ஆராய்ச்சமா போனோமா அப்படின்னு இருக்க. ஆலயத்துக்கென்று ஏதாவது நம்மளுடைய பங்களிப்பு, ஏதாவது ஒரு ஊழியத்தில் நம்ம சேர்ந்து நாம் செபிக்க வேண்டும். நாம் செய்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். நம்மளுடைய சபைக்கு இன்னைக்கு அநேக ஊழியர்கள் தேவைப்படுகிறார்கள். இன்னைக்கு அநேக கேம்புகள், நம்மளை சுற்றி அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்கு இன்னைக்கு ஆள் தேவை. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க தாங்க பாஸ்டர். நீங்க இருக்கிற இடத்துக்கு நீங்க தான் தீர்க்கதரிசி, நீங்க தான் அப்போஸ்தலன், நீங்க தான் பாஸ்டர். அதை மறந்துடக்கூடாது. நீங்க இருக்கிற இடத்துடைய ஜனங்களை நீங்க விசாரித்து அவங்களை வழி நடத்தி, அங்க எந்தெந்த ஜனங்கள் எந்தெந்த தேவை, ஈவன் நமக்கு சபைக்கு வரக்கூடிய ஜனங்களா இருந்தா கூட அவங்களை நீங்க விசாரிக்கும் போது, அவங்களோட வாழ்க்கையில கூடிய பிரச்சனை உங்களிடத்துல சொல்லும் போது, அதுக்காக நீங்க செபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்க இருக்கக்கூடிய ஜனத்துங்க அந்த பகுதியில் நீங்க சுற்றி நீங்க செபிக்க ஆரம்பிக்கும் போது, ஒரு உத்தரவாதம் எடுத்து செபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் உங்க செபத்தை கேட்டு கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். அது எல்லாம் உங்களுடைய பேர்ல அங்க பரலோகத்தில் என்ன பண்ணும், பொக்கிஷமாய் போய்கொண்டிருக்கும். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ, நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க நம்ம வந்து அந்த இடத்துக்கு நம்ம ஊழியக்கானாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆலயத்துக்கென்று ஏதாவது நாம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனுக்கென்று எதாவது நாம் செய்கிற பிள்ளைகளா. வந்து நீங்க ஒரு சேரை போட்டா கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சேரு போட ஆரம்பிச்சு உங்களை கொண்டு போய் என்ன பண்ணுவார், பலிபீடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். எந்த பிரயாசமும் இல்லாம எந்த மனுஷனையும் நேரா நீங்க என்னதான் போய் பைபிள் காலேஜ்ல படிச்சாலும் சரி, டாக்டரேட் படிச்சாலும் சரி, வெளியில போய் நீங்க பிரயாசப்படாத வரைக்கும் ஆண்டு அந்த பலிபீடத்தை கொண்டு வர மாட்டான். அவருடைய ஃபார்முலா ஒன்னே ஒண்ணுதான். எந்த மிருகத்துடைய சரீரம் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படுதோ அதோடைய ரத்தம் தான் பலிபீடத்துல வந்து பாவ நிவர்த்தி செய்யப்படும். எபிரேயர் நீங்க வாசிங்கன்னா ஆண்டவரை குறித்து சொல்லப்படும். வெளியில போய் நாம் ஊழியம் செஞ்சு நம்ம ஆத்துமாக்களை சந்திக்கும் போதுதான் தேவன் நம்மளை எடுத்து அவர் பயன்படுத்த. ஆலயத்தை நாம் முக்கியத்துவப்படுத்த. நீங்க வந்து தாவீது வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, ஆலயத்துக்கு போவோம்னு சொன்னாலும் அவனுடைய இருதயம் என்ன பண்ணும், மகிழ்ச்சியாக இருக்குது என்று சொல்லி சொல்லுவான். நம்ம இருதயம் அப்படி இருக்கா? ஆலயத்துக்கு போகணும் நம்மளுடைய இருதயம் மகிழ்ச்சியா இருக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருவாங்க. யாரும் நம்மளை கூப்பிட, நம்ம போன் பண்ணி நம்ம சொல்லுவோம், நான் என்ன பண்றேன், சர்ச்சுக்கு வரேன். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு உங்களை கூப்பிட்டு காலையில் வரீங்களா மத்தியானம் வரீங்களான்னு சொல்லி விசாரிக்க வேண்டியலாம். நீங்களே சொல்லிடுங்க, நான் நாளைக்கு காலையில் வரேன், இல்லை மத்தியானம் வரேன்னு சொல்லி நீங்களே அந்த அந்த உற்சாகம் நம்மளுடைய இருதயத்தில் காணப்படும். தாவீதுக்குள்ள அப்படி காணப்பட்டுச்சு. நீங்க சங்கீதம் 84 வாசிங்கன்னா, 1000 நாளை பார்க்க 9 பிரகாரங்களை செல்லும் ஒரு நாள் நல்லது என்று சொல்லி அவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதனால தாவீது சொல்ல முடியும். தாவீது நீங்க சங்கீதம் 36:8 வாசிங்கன்னா, வாசிங்க 36:8. ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலே, உமது ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினாலே திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்களுடைய தாகத்தை தீர்க்கிற. ஆலயத்தின் உமது ஆலயத்துல சம்பூர்ணத்தினாலே அவர்கள் என்ன பண்ணுவார்கள், திருப்தி அடைவார்கள். பேரின்ப நதியினுடைய தாகத்தை தீர்க்கிறீர். அந்த திருப்தி நம்மளுடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆலயத்தையும் ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியத்துவப்படுத்த வேண்டும். தாவீது உடன்படிக்கையை பெட்டியை தேடினது போல ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நாம் தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளோட பேச ஆரம்பிச்சு அந்த வேத வார்த்தைகளோட நம்மளோட பேச ஆரம்பிப்பார். மற்றபடி வேற காரியங்களை கொண்டு தேவன் என்ன பண்ண மாட்டார், பேச மாட்டார். பாக்கி காரியத்தை உங்களோட வாழ்க்கை ஏதாவது சத்தம் வருதுன்னா அது பிசாசு கொண்டு வரக்கூடிய சத்தமா இருக்கும். நம்மளை அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுருவான். ஆண்டவர் பேசுவது போல பேசி அப்படியே நம்மளோட வாழ்க்கையை டைவர்ட் பண்ணி விட்டுருவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆலயத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும், முக்கியத்துவப்பட. ஆலயத்தில் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காரியத்தையும் நாம் முக்கியத்துவப்படுத்த ஆரம்பிச்சோம் என்றால் தேவன் நம்மளோடு பேச ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். தேவ சத்தத்தை நாம் கேட்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்க
கொலோசியர் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அங்கே வாசினா அந்த ஆண்டவருடைய வசனம் பரிபூர்ணமாய் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்வார். அந்த வேத வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசம் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் கடந்து வர ஆரம்பிக்கும். நீங்க மோசேயோட வாழ்க்கையை பாருங்களேன். மோசே 120 வயது உள்ளவனாக அவன் கண் பார்வை குறையாதபடிக்கு, தன் சரீரத்துல பலன் குறையாதபடிக்கு கரெக்டா 120 வயசு அவன் மரிக்கிறவனாக இருந்தான். மரிக்கும் போது 120 வயசு இல்ல, குறையவும் இல்லை. ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனுஷனாக மோசே மரிச்சான். அந்த நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா நோவாவுடைய நாள்ல ஆண்டவர் சொல்லுவார், இனி பூமியில மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 120, அதுக்கு மேல அவன் இருக்க மாட்டான். ஆண்டவர் சொன்ன அந்த 120 வயசு பரிபூர்ணமா இருந்து மோசே மரிக்க ஆரம்பிச்சான். 40 வருஷம் எகிப்துல பார்வோன் அரண்மனை, 40 வருஷம் வனாந்திரத்துல, 40 வருஷம் தேவனுடைய ஊழியம். ஒவ்வொரு இதுலயும் நீங்க மோசையோட பரிபூர்ணத்தை நீங்க பார்க்க முடியும். அந்த தேவனுடைய ஊழியத்தை செய்து 120 வயசுல அவன் பரிபூர்ணம் உள்ளவனாக அவன் மரிக்கிறவனாக காணப்பட்டான். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கேட்டு 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 அதன்படி செய்கிற மனுஷனா இருந்தான். இந்த கேட்கிற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ நீங்க ஆராதனைக்கு வர்றீங்க, இங்க பிரசங்கத்தை கேட்கிறீங்க, அப்படியே நீங்க போயிட்டு இருக்கீங்க. கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால வசனம் அவர்களுக்குள்ள என்ன பண்ணவில்லை? கிரியை செய்யவில்லை. கேட்கிற நீங்க இந்த பலிபீடத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள், எச்சரிப்பின் சத்தம், கண்டிப்பு எல்லாவற்றையும் கேட்கிற நீங்க அப்படியே நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா அது அப்படியே போயிருங்க. ஆனா வார்த்தைகளை கேட்டு நீங்க அதுக்கு ஒப்பு கொடுத்து உங்களோட வாழ்க்கையை நீங்க மாற்ற ஆரம்பிக்கும் போது, உங்களோட வாழ்க்கை உடைக்கப்பட நீங்க ஆரம்பிக்கும் போது தான் உங்களோட வாழ்க்கையில் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் கடந்து வரும். உடைக்கப்படாத வரைக்கும் நம்ம அப்படியே தாங்க இருப்போம். உடைக்கப்பட நம்மளை ஒப்பு கொடுக்காத வரைக்கும் நம்மளை யாரு வேணாலும் உடைக்கலாம். உங்களை நான் ஊழியக்காரனாகிய நான் உடைக்கலாம், ஒரு சின்ன பிள்ளை உங்களை உடைக்கும், ரோட்ல போறவன் உங்களை உடைப்பான், ரோட்ல போறவங்களை வேதனைப்படுத்துவான். நமக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்கா? அவன் நம்மளை வேதனைப்படுத்துவான், அவன் நம்மளை உடைப்பான். அவன் உடைக்கப்படும் போது நம்ம ஒப்பு கொடு, நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உடைக்கப்பட நீங்க ஒப்பு கொடுக்காத வரைக்கும் நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. என்னைக்கு நீங்க உடைக்க ஒப்பு கொடுக்கிறீங்க அன்னைக்குதான் உங்களோட வாழ்க்கையில நீங்க பழுகி பெருக ஆரம்பிப்பீங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிற்க ஆரம்பிக்கிறார். அவர் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ண வரைக்கும் கையில வச்சிருக்கிற வரைக்கும் அது எத்தனை அப்பம்? ஒரே அப்பம். உடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் எத்தனை அப்பமா மாறுனுச்சு? 5000 புருஷர்கள் சாப்பிட்டு 12 கூட நிறைய அது மீதம் எடுக்கக்கூடிய அப்பமாய் மாறுனுச்சு. இப்ப எந்த மனுஷன் வேத வார்த்தைக்கு உடைக்கப்பட்ட தன்னை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறானோ அவன் வாழ்க்கை அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆசீர்வாதம் பெருக்கத்தை பார்க்க முடியாது. உடைக்க ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு மனுஷனை உடைக்கப்பட யாரு வேணா நான் உடை, யாரு வேணா என்ன உடன்னு சொல்லி நீங்க உடைக்க ஒப்பு கொடுக்கும்போது, நம்மளுடைய சுபாவங்கள் உடைக்கப்பட ஒப்பு கொடுக்கும் போது உடைக்கிற ஆண்டவர் உங்களை பழுகி பெருக செய்வார். ஆண்டவர் கையில் எடுத்து உடைக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்களேன், அதுல ஒரு பெருக்கம் தான் உண்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருகினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியாது. நம்ம ஒடுக்கப்படுறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது கையில எடுக்கிற ஆண்டவர் நம்மளை பழுகி பெருக செய்கிறவராக இருக்கிறார். நீங்க மோசேயோட வாழ்க்கை நீங்க பார்க்க முடியும். உடைக்கப்பட ஒப்பு கொடுத்த 40 வருஷம் வண்ணாந்திரத்துல போட்டு உடைக்கிறாரு ஆண்டவர். அவனுடைய சுபாவத்தை, கோபக்காரன், ஒரே வார்த்தையில ஒரே அடியினால் என்ன பண்ண ஒரு எகிப்தனை கொண்டு போட்டான். அவ்வளவு கோபக்காரனா இருந்த மனுஷனை 40 வருஷம் வண்ணாந்திரத்துல போட்டு உடன்னு உடைச்சு எடுத்து கொண்டு நிற்கும் போது அவனை போல சாந்த குணமுள்ளவன் யாரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி சொல்ல. அவனை போல என் வீட்டில் எங்க உண்மையுள்ளவனா இருக்கிறான் என்று சொல்லி அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? உடைக்கப்பட ஒப்பு கொடுத்தான். தன்னை முதலாவது உடைக்கப்பட ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது தேவ வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எல்லாம் கேட்டு அதன்படி செய்ய ஒப்பு கொடுத்தான். அவனுடைய அந்த கேட்கக்கூடிய ஞானம் இருக்கு பாத்தீங்களா, மோசேட்ட ரொம்ப அதிகம். நீங்க யாத்திராமத்துல வாசிங்கன்னா ஆண்டவர் மோசையோட பேச, ஆண்டவர் மோசையை நோக்கி பின்னும் ஆண்டவர் மோசையை நோக்கி என்று சொல்லி ஆண்டவர் தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. நீங்க யாத்ராகமம், என்னாகமம், லேவியராகமம் எல்லாம் நீங்க பேசிங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் மோசையோட பேசுனது அதிகமா இருக்கும் ஒழிய இவன் பேசுனது ரொம்ப கொஞ்சமா இருக்கும். அந்த அளவுக்கு கேட்கக்கூடிய ஞானம்,
விசுவாசம் உள்ளவனாய் கேட்டபடினா தான் அந்த வார்த்தை ஒண்ணு உள்ள அவனுக்குள்ள சென்று அவனுக்குள்ள போய் அவனை புடமிட ஆரம்பிச்சிச்சு. அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில தேவ மகிமையை கொண்டு வர ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு ஏதோ நம்ம வந்தோம், ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், ஏதோ பிரசங்கம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணான்னு சொல்லிட்டு போகக்கூடாது. எடுத்து நோட்ஸ் எழுதணும். ஒவ்வொரு வார்த்தை இன்னைக்கு என்ன வார்த்தை வந்துச்சு, அந்த வார்த்தை ஏதோ ஏதோ ஒரு பிரசங்கம் என்று சொல்லி நம்ம என்ன பண்ண விடக்கூடாது. போய் இந்த பலிபீடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நீங்க எழுதி வச்சு நீங்க மீண்டும் தியானம் பண்ண வேண்டும். அந்த வார்த்தையை வச்சு நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். ஏதோ ஆராதனை அப்படின்னு சொல்லி நீங்க போயிடும். இந்த ஆராதனை பாடக்கூடிய ஒவ்வொரு பாட்டும் அந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பலனாய் மாறுங்க. அது எத்தனை பேர் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க? நான் அனுபவிச்சிருக்கேன். ஆராதனை பாடக்கூடிய பாட்டு அந்த வாரத்துல எனக்கு பலனாய் அது உள்ளுக்குள்ள என் காதுல துணிச்சுக்கிட்டே இருக்கும். எதுக்கு அடிச்சு முழக்கிறோம், அது காதுக்குள்ள என்ன பண்ணும், துணிச்சு அந்த வாரம் ஃபுல்லா அந்த சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தேவ பிரசனம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். கேட்கிற நாம் எப்படியாக கேட்கிறோம் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் தான் ரொம்ப நான் டச் பண்ண நினைச்சேன். ஆனா ஆண்டவர் வேற விதமா கொண்டு போனாரு. இந்த கல்வாரி சிலுவையை காமிச்சு அதோடைய டெப்தை பாரு, அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தோட டெப்த் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் டாபிக்கை மாத்தினாரு. இப்ப கேட்கக்கூடிய நாம ரொம்ப ஞானமாய் ரொம்ப ஜாக்கிரதையாய் உதாசனப்படுத்தாதபடிக்கு நம்ம அலட்சியம் பண்ணாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம், ரொம்ப பயபக்தியா உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டு அதுக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது தேவ மகிமை நம்மளோட வாழ்க்கையில கடந்து வர ஆரம்பிக்கும். அந்த மகிமை நம்மளோட வாழ்க்கையில பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துல 28-29 வசனத்தை வாசிங்களேன். யாத்திராகமம் 34:28-29. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குற போது தன்னோடு அவர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். தன்னோடு தேவ சத்தத்தை கேட்க 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 தேவனுக்குள்ள இருந்த மகிமை எல்லாம் அவனுக்குள்ளே கிடையாது. அதுதான் வார்த்தையின் வல்லமை. வார்த்தையில காணப்படக்கூடிய வல்லமை, வார்த்தையில காணப்படக்கூடிய மகிமை அப்படியே அவனுடைய சரீரத்துக்குள்ள கடந்து பாஸ் ஆகுதுங்க. அது முகத்துல வெளிப்படக்கூடியதாய் காணப்படுகிறது. அதான் அறியாது இருந்த அண்ணன். நீங்க 33ஆம் அதிகாரத்தை நீங்க வாசினா 11 வாசிங்கன்னா 9ஆம் வசனத்தை மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசல் கர்த்தர் மோசையோடு பேசினார். 11 ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்க. முகமுகமாய் தேவன் பேச ஆரம்பிச்சார். அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டு அந்த கேட்கக்கூடிய ஞானம், அவனுக்கு பொறுமை இருந்ததுனாலதான் தேவன் பேசிக்கிட்டே மணிக்கணக்கா நாட்கள் கணக்கா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அது எல்லாம் அவனுடைய காதை வாங்கி அவனுடைய இருதயத்துக்குள்ள உள்ள போக 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 ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க. கடைசியா நீங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்தை போடும்போது கர்த்தர் சொன்னபடியே மோசே அதை பண்ணினா ஆசரிப்பு கூடாரத்தை போட்டான். ஒவ்வொரு காரியத்தை செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இப்ப கேட்கக்கூடிய விதத்தில் நாம் கேட்பதில் ஜாக்கிரதையாகவும் கேட்பதில் ஞானமுள்ள பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் அந்த வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். மோசோட வாழ்க்கை கர்த்தர் சொன்னபடியே செய்ய ஆரம்பிச்சவன், அந்த வார்த்தையின்படி அவன் செய்ய ஆரம்பிக்கும் போது அவனுடைய முடிவு, ஓட்டத்தின் முடிவு ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனுஷனாய் மோசே மரிக்க ஆரம்பிச்சான். நீ வாசினா என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 89ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 7:89. மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடு பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பேசும். அந்த கேருபீன்கள் அந்த கிருபாசனத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், மோசையோடு பேசுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய கையில இருக்கக்கூடிய அந்த வேதம் தாங்க அந்த கிருபாசனம். இந்த வேதத்திலிருந்து தேவன் என்ன பண்ணுவார்,
நம்மளோடு பேச மோசையோடு எப்படி பேசினாரோ அதே போல ஆண்டவர் என்னோடு நீ பேசும் என்று சொல்லி நீங்க ஜெபத்தோட அந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டோடைய சத்தத்தை நீங்க கேட்க ஆரம்பிக்க முடியும். ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்குள்ள, ஆண்டோடைய ஆலோசனை உங்களுக்குள்ள கடந்து வரதை நீங்க பார்க்க முடியும். அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டியும் இந்த கிருபாசனம் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட, கையில கொடுக்கப்பட்ட அந்த வேதம் தான். இதை ஒவ்வொரு நாளும் நம் கைகளை ஏந்தி நாம் வாசிக்கும் போது நமக்குள்ள தேவ மகிமை கடந்து வரக்கூடியதா இருக்கிறது. அந்த மகிமையை சவுல் தேடாமல் போனான், தாவீது தேட ஆரம்பிச்சான். அவனுக்குள்ள பரிபூர்ண ஆசீர்வாதம் கடந்து வந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஆண்டவரே ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நான் வாசிப்பேன், ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணுவேன், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ நான் பிரயாசப்படுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து நீங்க கடந்து போங்களேன். அந்த தீர்மானத்தின்படி நீங்க நிலைத்திருந்து வாழ ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கையில கடந்து வரும். நீங்க வாய் திறந்து என் வாழ்க்கையில இது குறைன்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் எல்லா விதத்திலும் எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுவார், உங்களோட வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள நீங்க எல்லாவற்றையும் செய்து நீங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆயத்தம் தான் என்னிடத்துல காணப்படவில்லை. அந்த ஆயத்தை எனக்குள்ள கடந்து வர இன்னைக்கு என்ன உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு விஷயம் நம்மளால எழுந்து செபிக்கலாமா? இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து தேவன் நம்மளை உடைக்கும்படியாக, தேவன் நம்மளை உருமாற்றும்படியாக, தேவன் நம்மளை மறுரூபப்படுத்தும்படியாக, தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில வைத்திருக்க அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டும்படியாக ஒரு விஷயம் நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உண்டான எல்லா தடைகளையும் கர்த்தர் அந்த கல்வாரி சிலுவையில உடை தெரிந்தவராக இருக்கிறான். இன்றைக்கு நாம தான் ஆயத்தம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். நாம தான் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆயத்தம் இல்லாதவர்களாய் நாம் காணப்படுகிறனால நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த உடன்படிக்கை பெட்டியை நான் தேடுவேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த கிருபாசனத்திலிருந்து வரக்கூடிய ஆண்டவரே அந்த சத்தத்தை நான் கேட்பேன் என்று சொல்லி ஒரு விஷயம் எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றியோடு மே துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தினோம்ப்பா. இந்த நாளிலும் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள தேவரீர் வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவரே ஆண்டவரே ஒரு ஆயத்தம் கடந்து வரும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களைப் போல அசட்டை பண்ணவர்களாய் இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஒரு ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் மாற எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, பா நன்றியோடு மே துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, பா நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மே துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை முன்குறித்த தேவன் ஆண்டவரே, எங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றின நல்ல கர்த்தர் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு மே துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட நாங்கள் நேரத்தை செலவழிக்க முடியாது. ஆண்டவரே, உம்மோடு கூட நாங்கள் உறவாட முடியாது. எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றியோடு மே துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, பா அக்கினி சமமாய் மேக சமமாய் ஆண்டவரே இருந்து எங்களை பாதுகாக்க நல்ல தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு பாதை காட்டக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு மே துதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி ராஜா. மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான்
நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கரங்களை தட்டி இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கலாமா? நமக்கென்ற பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவன் அவர் இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ள தக்க ஆண்டவரே ஒரு ஆயத்தம் நமக்குள்ளே கடந்து வரும்படியாக நம்மளை இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறது. நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கு ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் இவர்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க ஆயத்தை இவர்களுக்கு இந்த நாட்களை கடந்து வரட்டும். எடுத்த தீர்மானத்தின்படி வாழ கர்த்தனை உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். அந்த யாவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் நல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளை ஒருபோதும் மறவாது, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென்.